நீ கவனிச்சிருக்கியா நண்பா? நீ யாரிடமும் அதிகமாக பேச ஆரம்பிக்கும் நேரத்திலேயே அந்த மனிதன் உன்னை பார்க்கும் கண்ணே மாறிவிடும். நீ நெருக்கமாக பேசுற, அவன் உன்னை லேசாக எடுத்துக்கொள்வான். நீ எல்லாத்தையும் வெளிப்படுத்துற, அவன் உன்னோட முக்கியத்துவத்தை குறைச்சிடுவான். நீ உன் மனசை முழுவதும் திறந்து வைக்கிற, அவன் உன்னோட பலவீனத்தை கண்டுபிடித்து விடுவான். இந்த உலகத்துல ஒரு உண்மை இருக்கு. அதிகமாக பேசுறவன் எளிதில் படிக்கக்கூடியவன். அளவாக பேசுறவன் மரியாதை பெறக்கூடியவன். அதனாலதான் நான் இன்று உனக்கு சொல்ல போறது, யாரிடமும் ஒரு அளவுக்கு மேல் பேசாதே. இந்த ஒரு வரி உன் வாழ்க்கையே மாற்றிவிடும். சரி நண்பர்களே, இப்போ இந்த பயணத்தை ஆரம்பிப்போம். டாபிக் ஒன்று, முகவுரை. ஏன் ஒரு மனிதன் ஒரு அளவுக்கு மேல் பேசக்கூடாது? வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு உண்மையை பற்றி பேசப் போகிறோம். ஒரு மனிதனின் பேச்சு அவரோட அறிவையும், அவரோட சமநிலையையும், அவரோட உள்ளுணர்வையும், அவரோட தன்மை மதிப்பையும் தெரிவிக்கும். ஆனால் பேச்சு அதிகமா ஆனால் என்ன ஆகும்? மிகப்பெரிய உண்மை என்னன்னா, அதிகமாக பேசுறவன் மதிப்பு குறைவான், அளவாக பேசுறவன் மதிப்பு கூடுவான். நீங்க எத்தனை நற்பண்பு கொண்டவராக இருந்தாலும் அளவுக்கு மேல் பேசினாலே உங்கள் முக்கியத்துவம் குறையும். இந்த ஸ்கிரிப்டில் நம்ம ஒரு மனிதன் ஏன் அதிகமா பேசக்கூடாதது, அளவா பேசினா என்ன மாற்றம் வரும், அளவில் பேச்சு வாழ்க்கையை எப்படி மாற்றும், எல்லாம் ஆழமாக பார்க்க போறோம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம பயணம் ஆரம்பம். டாபிக் 2, அதிக பேச்சு மரியாதையை எப்படி குறைக்கிறது? ஒரு மனிதன் அதிகமா பேச ஆரம்பிச்சாலே அவரோட வார்த்தைக்கு நிறை குறையும். ஏன் தெரியுமா? ஒரு உண்மை இருக்கு. மிகவும் கிடைக்கும் பொருளுக்கு மதிப்பு குறைவு. அதே மாதிரி அதிகமாக பேசுறவரோட வார்த்தைக்கு மதிப்பே இருக்காது. நீங்க ரொம்ப பேசுறீங்கன்னா நீங்க ரொம்ப எளிதில் புரிஞ்சுக்கப்படுறீங்க. ரொம்ப எளிதில் அணுகக்கூடியவர்னு தோன்றீங்க. ஒரு மனிதன் எளிதிலே புரிஞ்சுக்கப்பட்டுட்டா அவரை யாரும் சீரியஸ் ஆழ்வியை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அழகா சொல்ல போனா, அதிக பேச்சு மதிப்பு குறைவு. டாபிக் 3, அதிகமாக பேசினால் உங்கள் பலவீனங்கள் வெளியில் தெரியும். மனிதர்கள் அதிகமா பேசும்போது அவர்களுக்கே தெரியாம அவர்களோட மனக்காயங்கள், அவர்களோட குறைகள், அவர்களோட பயங்கள், அவர்களோட வலிகள் வாயாலே வெளியில் வந்துவிடும். உங்கள் பலவீனம் தெரியும் போது அதை கொண்டு யாராவது உங்களை பயன்படுத்துவார்கள். நீங்க கவனிச்சிருப்பீங்க, அதிகமா பேசுறவர்களை எல்லாரும் எளிதிலே இகழ்வார்கள். ஏன்? அவர்களோட பலவீனம் அவர்களாலேயே வெளியில் வருகிறது. டாபிக் 4, யாரிடமும் அதிக நெருக்கம் காட்டினால் மதிப்பு குறைகிறது. அதிக நெருக்கம் குறைவு மதிப்பு. அளவான தூரம் அதிக மரியாதை. நீங்க யார்கிட்டவும் அதிகமா பேசுறீங்கன்னா அவர் உங்களை ஒரு பொதுவான மனிதராகத்தான் பார்க்கிறார். நெருக்கம் அதிகமா ஆகிறப்போ மனிதர்கள் உங்களை கேஷுவல் ஐயராய் எடுத்துக்கொள்வார்கள். அதனால்தான் சொல்வாங்க, நெருக்கம் அதிகமான இடத்தில் மரியாதை குறைந்து போகும். டாபிக் 5, உங்களின் ரகசியங்களை வெளியில் பேசுவதின் ஆபத்து.